பெப்பர் நல்லா தூக்கலாக நல்லா காரசாரமான எக் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல காம்பினேஷன் ரச சாதத்தோட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டையை ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி ரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறைய போட்டால் தான் இதோட டேஸ்ட் அந்த மசாலாவுக்கு. ஸோ வெங்காயம் நிறைய போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட ஒரு 2-3 பல்லு பூண்டு மட்டும் இடித்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெயிலேயே நல்லா அந்த மிளகாய்த்தூளை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக தண்ணி விட்டு அந்த மசாலா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையுமே நல்லா பேனில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சு விடுங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் பெரட்டி போட்டு இன்னொரு சைடும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் நேரம் இந்த பெப்பர் வேகிற வரைக்கும் லைட்டாக 2 கலர் கலரி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக சுவையான எக் பெப்பர் மசாலா. இது சூடாக ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.